ஒரு 10 ரூபீஸுக்கு சேஞ்ச் இருக்குமா? 5 ரூபீஸுக்கு, 2 ரூபீஸுக்கு, 1 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? இது பாருங்க, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எதுவும் சொல்லாம இருக்கவும் முடியல. நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு மெட்ராஸ் போறது உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச லட்சியத்தை நிறைவேற்ற போறீங்க. உங்களை போக வேண்டான்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா அதுல என்னோட வாழ்க்கையும் சேர்ந்திருக்கு. தேவி, உன்னோட உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ உன்னை நான் என்னோட கூட்டிட்டு போக முடியாத நிலைமையில இருக்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரே வழிதான் தெரிஞ்சது. என்ன? கொஞ்சம் இருங்க வரேன். ₹1 கூட சம்பாதிக்க வழி இல்லாத உனக்கெல்லாம் எதுக்கடா லவ்? நான் எடுத்த முடிவு முட்டாள்தனமா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு இது தவிர வேற வழியே தெரியல. நீ என்ன சொல்ற? நீங்க போறதுனால தயவு செஞ்சு இந்த தாலியை கட்டிட்டு போங்க. தேவி, என் மேல நம்பிக்கை இல்லையா? இருக்கிறதுனாலதான் நான் இதை கட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். வீட்டுல இருக்கும்போது சரி, ஆனா வெளியூர் போகும்போது வீட்டை கூட்டிட்டு போக முடியாதுங்கிறதுனால பூட்டிட்டு போறோம். அது ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி பாதுகாப்பு தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். தயவு செஞ்சு இதை மறுத்துறாதீங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? என்னால இப்பவே உங்க கூட ஓடி வந்துட முடியும். ஓடி போயிட்டாங்கிற பேர் எனக்கும், என்ன இழுத்துட்டு போயிட்டாருங்கிற பேர் உங்களுக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு இதை கட்டிடுங்க. தேவி, நீ புரியாம பேசுற. நீ நினைக்கிற மாதிரி கல்யாணங்கிறது விளையாட்டு காரியம் இல்ல. எனக்கு தெரியும். அம்மி மிதிச்சு பறந்தடி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினாலும், இந்த இடத்துலயே தாலி கட்டினாலும், என் கழுத்துல இருக்க போற தாலி நீங்க கட்டுறதுதான். தேவி, இது பெரியவங்க 4 பேர் சாட்சியை வச்சு நடக்க வேண்டிய விஷயம். அப்படியே நான் விரும்பி கட்டினாலும் நீ தூங்கும் போது கூட அதை கழட்டிட முடியும். நான் தூங்குனா தானே கழட்டுறதுக்கு. என்னடா திடீர்னு சொல்லிக்காம வந்துட்டேன்? நல்ல வேலை நான் இருந்ததுனால தப்பிச்சேன். நீ இருக்கிறதுனால தான் இங்க வந்தேன். உன்னை விட்டா இந்த மெட்ராஸ்ல எனக்கு யாரு தெரியும்? யாரையும் தெரியாட்டாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட்லயே ஃப்ரீயா போர்டிங் அண்ட் லாட்ஜிங்க்கு ஒரு இடம் கட்டி விட்டுருக்காங்க. அப்படியா? ஆமா, இலவசமா சாப்பாடு தங்கும் இடம் ரெண்டுமே இங்க இருக்கு. எங்கடா? இங்கதான். இதோ பத்தியா, இதான் நான் குடியிருக்கிற வீடு. பரவாயில்லையே, நல்லா பெருசா தான் இருக்கு. ஏய், அதோ மாடியில ஒரு குட்ஸ, அதான் நாம குடியிருக்க போற வீடு. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். That's a ticket.
டிக்கெட் எங்கம்மா போனோம்? முனிசிபல் ஆபீஸ். முனிசிபல் ஆஃபீஸர்ல இந்த பஸ் போகாதுமா. சாரி. அடுத்த ஸ்டாப்ல இறங்கிருங்க. ஏங்க வேலைக்கு போறேன்னு போறீங்க, சீக்கிரம் வந்துட்டீங்களே. மணி 10 தானே ஆச்சு. என்னாச்சு? உடம்பு சரியா இல்லையா? மனசு சரியில்லை. போஸ்ட்மேன் வந்துட்டு போயிட்டானா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துட்டு போயிட்டான். இன்னைக்கும் பையன்கிட்ட இருந்து கடுதாசி வரல இல்ல? வரல. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த கரண்ட் பில் கட்டுற இடம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல கட் பண்ணீங்கன்னா அங்க இருக்கும். தேங்க் யூ. NP சேஞ்ச் இருந்தா கொடுங்க. 30 மிஸ்டர் 30 NP சேஞ்ச் கொடுங்க. சாரி. துணி வச்சிரு. எவ்வளவு? இதுக்கு 3 ரூபாய் சார். பழைய பாக்கி 1 ரூபாய். 4 ரூபாய். 4 ரூபாயா? அடடே, கரண்ட் பில் கட்டிட்டு மீதி வாங்காம வந்துட்டேன். தேவி, நாளைக்கு நான் உன்னை எப்படி மீட் பண்றதுன்னு நினைச்சேன். இயற்கையா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்த்துறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருச்சு பாருங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே, குட் நைட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் இருந்தா கொடுக்குறீங்களா? பென். இதுல இங்க் இருக்கா? எழுதும். அது போதும். குட் மார்னிங். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மிஸ் பண்ண பணத்தை வாங்கணும்னா ஆபீஸ்க்கு வந்து தான் கேட்கணும். இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கேட்க கூடாது. ஐ எம் சாரி, நான் வந்து. தட்ஸ் ஆல் ரைட். இனிமே கவனக்குறைவா இருக்காதீங்க. என்ன சொன்னீங்க? இனிமே கவனக்குறைவா இருக்காதீங்கன்னு சொன்னேன். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. டேய் ரவி, நான் உனக்கு அட்வைஸ் பண்றத நினைக்காத. உனக்கு இந்த அனுபவம் புதுசு. நானும் நடிகன் ஆகணுங்கிற ஆசையில தான் மெட்ராஸ் வந்தேன். இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். உன் எய்ம்ல நீ சக்சஸ் ஆகிற வரைக்கும் இதுதான் இல்லாம கதை சொல்ல சான்ஸ் கிடைச்சா கதை சொல்லு, பாட்டு எழுத சான்ஸ் கிடைச்சா பாட்டு எழுது. ஏன்னா இது என்னோட மெட்ராஸ் அனுபவம்.
டைம் கிடைக்கும் போதெல்லாம் எதையாவது எழுதிக்கிட்டே இரு, பின்னாடி அது உதவும். சாரி ஃபார் த டிலே. பரவாயில்ல. நீ இவ்வளவு தைரியமா ஒரு காரியத்தை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பார்த்ததுனால பரவாயில்ல. நான் அவர் கூட ஓடி போயிடலாம்னு நினைச்சப்ப கூட எனக்கு பயமா இல்ல. ஆனா இத மறைச்சு வாழ்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா பாத்துருவாரா, இல்ல யார் கண்ணுக்காவது தெரிஞ்சு அவங்க போய் சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நீ இந்த அளவுக்கு துணிச்சல ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நீ ஏன் பயப்படுற? அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் வர வரைக்கும், இல்ல அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வரைக்குமாவது நான் இதை மறைச்சுத்தானே ஆகணும். ஏய், இது யார்கிட்டயும் சொல்லிடாத. நீ தேவியை பத்தி கவலைப்படாத. ஏன்னா அவளுக்கு உன்னை விட செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகம். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா தாலியை சுமந்துட்டு இருக்கிறவ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவா. நீ அவட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி உன் லைஃப்ல முன்னுக்கு போறதுக்கு என்ன வழியோ அதுல முழுசா முயற்சி செய். எதை பத்தியும் கவலைப்படாத. எந்த கஷ்டம் வராது, நான் பாத்துக்கிறேன். நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுவ, நான் பட்னி கிடந்தாதான் நீ பட்னி கிட. அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா. ஆனா என்னதான் சிரிச்சு பேசினாலும் தேவி விஷயத்துல நான் செஞ்சது தப்போன்னு நினைக்கிறேன். இங்க நின்னுட்டு இருந்தா அதே நினைப்பு தான் வரும். வா ரூமுக்கு போ. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். எங்க சார் போனோம்? ஒரு உப்ளி பண்ணி கொடுங்க. எல்லாம் டிக்கெட் வாங்கியாச்சா? வேற யாராவது வாங்க வேண்டியதா வாங்கிக்கங்க. ஆனா கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க சார். வேற யாரும் வாங்கணுமா? பின்னாடி எல்லாம் வாங்கியாச்சா? டிக்கெட் டிக்கெட் சார். டிக்கெட் டிக்கெட் சார். எங்க போனோம்? முனிசிபல் ஆபீஸ்க்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. சில்லறை இருந்தா கொடுங்க சார். சில்லறை இல்ல சார். நல்லா பாருங்க. இல்ல சார். சில்லறை இல்லையா? யோ டிரைவர், வண்டி நிறுத்திய. ஏன் காலங்கத்தால் தொந்தரவு பண்றீங்க? சார், நீங்க பப்ளிக் சர்வீஸ்ல ஒர்க் பண்றீங்க. தயவு செஞ்சு பேசஞ்சர்ட்ட பார்த்து பேசுங்க. பப்ளிக்கும் பார்த்து வரணும் சார். அந்த ஆள் 20 ரூபாயா கொடுக்குறான், இந்த ஆள் 10 ரூபாயா கொடுக்குறான், அந்த ஆள் 5 ரூபாயா கொடுக்குறான், நீ 5 ரூபாயா கொடுக்குற. உனக்கா 4 ரூபாய் 70 பைசா சில்லறை வச்சுக்கிட்டே நான் கண்டக்டரா இருக்க முடியுமா? யோ, 30 பைசாக்கு இந்த 5 ரூபாய் செல்லுமா செல்லாதாயா? டிக்கெட்டை குடியா, இறங்க முடியாது. குடியா, ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு? சில்லறை இறங்கும்போது வாங்கிக்க. மேடம், எஸ். நான் உங்களை பார்க்க ஆபீஸ் வந்துட்டு இருக்கேன். எதுக்கு? ஒண்ணுமில்ல, வந்து நான் ஊர்வசியில மெம்பரா இருக்கேன். எங்க கிளப் சார்பா ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் நடத்துறாங்க. அதுக்காக நான் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். மிஸ்டர், நீங்க இன்வைட் பண்றதா இருந்தா யாரையாவது ஜென்ஸுங்களை இன்வைட் பண்ணுங்க. முன்பின் பழக்கமில்லாத லேடிஸ் கிட்ட இப்படி இன்டீசென்ட்டா நடந்துக்காதீங்க. என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இத பார்த்தாலே உங்களுக்கு எல்லா விவரமும் புரியும். கம் ஆன், டேக் இட். என்னோட பேரு, என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட ஹைட், வெயிட், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. வரேன்.